இன்னைக்கு நல்லா நாக்குக்கு சுருக்குன்னு ஒரு எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரசத்துக்கு எறா தொக்கு. கடைசியாக சட்டி சோறுன்னு இதில் நாங்கள் கடாய் சோறுன்னு கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த எறா தொக்கு. இதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தை இல்லை. நீங்களும் ஒரு முறை அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 1 கேஜி இறால் வாங்கியிருக்கோம். அந்த குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2. அந்த அளவுக்கு நான் எவ்வளோ உங்களுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு தூள், இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் தூள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். சோம்பு தூள் தான் போடுறேன். 1 ஸ்பூன் நல்லா சோம்பு தூள் போடுங்க. கருக விடாமல் அதை பொரிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா 1/4 கிலோ அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 கிலோங்கிறதுனால எனக்கு மசாலா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மசாலா தேவைப்படுறதுனால நான் இந்த அளவு சேர்க்குறேன். இதில் நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளியை கம்மி கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா வதக்கணுங்க. இப்போ நீங்கள் இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் என்னென்ன மசாலாக்கள் போடுறீங்களோ எல்லாத்தையும் இப்போ வதக்கிறதா நீங்கள். நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா உப்பு போட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அந்த இறாலை வந்து ரொம்ப நேரம் வதக்க முடியாது. கொஞ்சம் இறால் போட்டு ஒரு 7 நிமிஷம் அவ்வளோதாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிக்கிறீங்களோ அப்போயே இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிங்க. நான் தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த 1 கேஜிக்கு இது கரெக்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னா கம்மியும் பண்ணிக்கலாம். மசாலாக்களை நல்லா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இது நல்ல காரமான மிளகாத்தூளுங்க, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுங்க, காரம் கம்மியாக இருந்தால். இது வந்து கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாங்க. ஏன்னா அதில் தாளிப்பில் வெறும் சோம்பு மட்டும் தானே போட்டிருக்கேன், அதனால் அந்த கறி மசாலா போட்டால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் அந்த எறா தொக்கு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அதில் குடல்லாம் எடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா கூட நம்ம திருப்பி வீட்டில் வந்து அந்த குடல் எடுக்கணுங்க. அந்த குடலை எடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நிறைய தடவை அலசுங்க. அதில் அங்கே பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்படியே குடல் அப்படியே நீட்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த ஃப்ரண்ட்லேயும் நீட்டாக குடல் இருக்குங்க. 2 சைடுமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க குடலை. இது அவ்வளோதாங்க, ஒரு 5 to 7 நிமிஷம் அவ்வளோதாங்க இது. நான் அதில் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலாக்கள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஆயிலெலாம் அதிகமாக சேர்க்கலை நான். எண்ணெய் மிதக்க அப்படிலாம் நான் ஆயில் அதிகமாக சேர்க்கலை. எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஆயில் வேணுனாலும் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இன்னும் மசாலாக்கள் வேணும், இன்னும் காரம் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஏன்னா இது 1 கேஜி. எனக்கு அந்த இறால் வந்து தண்ணி விடலை, நான் நல்லா புழிஞ்சு வச்சுருந்தேங்க. இறால் போட்டோன்னா தண்ணி விடும் இல்லையா, நான் வந்து எனக்கு தண்ணி விடலை. நான் ஒரு கொஞ்சோண்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொக்கு பதத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிரேவியாக வந்துச்சு, எனக்கு செமி கிரேவியாக வந்துச்சுங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. நீங்கள் போக 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 கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும், மென்று திங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் அவ்வளோதாங்க இறாலோட டைமிங்கு. அதனால் வதக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வதக்கிடுங்க. இறால் போட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இதுலேயே நீங்கள் லைட்டாக புளி ஊற்றி தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி தேங்காயெல்லாம் ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தொக்கு, நல்ல செமி கிரேவியாக தொக்கு. இது மிளகு தூள் போடுறாங்க நான், நல்லா அந்த அளவு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கலாம். மிளகு ஜீரகத்தூளும் சேர்க்கலாம், ஏன்னா இது கேஸுன்றதுனால மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு நிறைய சேர்ப்பாங்க. நான் எல்லாமே அளவாக தான் சேர்த்துருக்கேன். காரம் வேணாங்கிறதுக்காண்டி எல்லாமே அளவாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் பெப்பர் காரம் பிடிக்கும்னா இன்னும் ஒரு இது மாதிரி இன்னொரு அளவு கூட போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே மைல்டாக இருந்துச்சுங்க. காரம் வேணுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. அது அது ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அந்த இறால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பக்குவமா இறால் வெந்திருக்கு. இதுக்கு மேல அத நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு அது ரப்பர் மாரி ஆயிடுங்க. ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு மாரி இருக்கணும் இறால் சாப்பிடும்போது. நறுக்கு நறுக்குன்னு ஹார்டா இருந்துச்சுன்னா, இறால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. கடைசியா நான் கொத்தமல்லி தழை போட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு மேட்சா ஒரு ரசம் வைக்கலாங்க. அல்டிமேட்டான ரசம். கண்டிப்பா நீங்க இதே மாரி ரசம் வச்சு அ குடுங்க உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு. இந்த அளவு தான் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி எடுத்திருக்கேன். தக்காளி புளிப்புக்கு தக்காளி வேணா நீங்க 2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமே தவிர, இது நல்லா பெரிய தக்காளி 2 சைஸ் எடுத்திருக்கேன். புளிய குறைச்சிட்டு தக்காளி அதிகமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ரசம் சூப்பரா இருக்குங்க. அந்த புளி தண்ணிய வடிகட்டிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு, அதில நான் அந்த 2 தக்காளிய போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதிலேயே உப்பும் போட்டுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இடிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம் இடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அந்த அளவு மிளகு 1 ஸ்பூன் மிளகு, அதில் கொஞ்சம் கம்மியாக சீரகம், பூண்டு நல்லா முழு பூண்டு அளவு தோலோடையே இடிக்க போகிறேன். அது கூட கருவேப்பிலை, மிளகு, சீரகம் வச்சு இடிச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இதில் காஞ்ச மிளகா கூட ஒன்று வச்சு இடிப்பாங்க. இடித்து ரசம் தாளிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் போட்டு இடிங்க. ரொம்ப மணமாக இருக்கணும், நாக்கில் சுவையே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. எங்கள் அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நாக்கு வந்து செத்து போன மாதிரி இருக்குது, நாக்கில் ஒரு சுவையே தெரியல அப்படிம்பாங்க. அந்த டைமில் நாங்கள் ரசம் தாங்க வச்சு கொடுப்போம். ஒரு 50 ஏஜுக்கு மேலே நாக்கு கசப்பு எடுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ரசம் தான் அதிகமாக பிரசவமான பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குற சாதம் இந்த ரசம் சாதம் தான். கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளிப்புக்கு கொடுத்தேன். அந்த இடித்து வச்சதை அதில் போடணும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் அந்த இடித்ததை வதக்கி அந்த ரசம் கரைச்சி வச்சு ஊற்றி பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக புளி, நிறையா தக்காளி கரைச்சி சேருங்க, சூப்பராக இருக்குங்க. சர்ஜரி பண்ணவங்களா இருந்தாலும் சரி, உடல் நலம் ஃபீவர் வந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, பிரசவம் ஆன பெண்களுக்காக இருந்தாலும் சரி, முதல்ல கொடுக்குறது இந்த ரச சாதம் தான். இதை நீங்கள் இடித்து அம்மி இருக்கிறவங்க அம்மியோ, இல்லை இடிக்கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இடித்து போடுங்க. சில வீட்டிலலாம் ரசம் விஷம் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ரசம் வந்து ரசம் வைக்க தெரிஞ்சாலே சமையல் எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு கொடுங்க. அந்த சுவை நாக்கில் அந்த சுவை தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே அந்த குலைவான சாதமும் இந்த ரசமும் வச்சு கொடுங்க, தெளிவாயிடுவாங்க. உடம்பு முடியாதவங்க கூட இந்த ரச சாதம் கொடுக்கும்போது, இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் தான், அவங்களுக்காண்டி செஞ்ச ரசம் தான் இது. ரசத்தை சும்மாவே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பான் என் பையன் ஃபீவராக இருக்கும்போது. டக்குன்னு கேட்குங்க. நல்லா குலைவான சாதம், ரசம், ஒரு துவையல் கொடுப்போம். ஒரு பொட்டுக்கடலை துவையல் தான் கொடுப்போம். இன்றைக்கி சண்டேன்றதுனால அந்த இறால் தொக்கு லைட்டாக அந்த மசாலா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க. லைட்டாக அப்படி பொங்கி வரும்போது சுற்றி தான் நடுவில் எனக்கு சுற்றி தான் கொதிச்சுது. நடுவில் அப்படி பொங்கி வந்தது. நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. உடம்பு முடியாதவங்களுக்கு, சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்கு, குழந்தை பேரானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரசம் தாங்க. பாய்ங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.